ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த 4வது மாதத்தினுடைய முதல் வாரத்திலே நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். எல்லாரும் பைபிள் எடுத்து தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தமான வசனத்தை நீங்கள் வாசித்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க, பார்க்கலாம். சங்கீதம் 16:8. இப்போ வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கை தட்டுங்க பார்க்க எல்லாரும். பக்கத்தாளுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமா. இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் ஒரு பெரிய அசைவை நாம் பார்க்கிறோம். தேசத்திலே ஒரு அசைவு வருகிறது, அரசியல்ல பெரிய அசைவுகள் உண்டாகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அசைவுகள் உண்டாகிறது. அசைவுனா ஒரு ஷேக். போன மாசம் இந்த மாதிரி, இந்த மாசம் இல்ல பாஸ்டர். போன மாசம் நல்லா ஜெபம், இந்த மாசம் ஜெபமே பண்ண முடியல பாஸ்டர். போன மாசம் நல்லா பைல் வாசி, இந்த மாசம் சரியா பைல் வாசிக்க முடியல பாஸ்டர். போன மாசம் நான் 4 வாரம் கோயில் வந்த, இந்த மாசம் இல்லையா குந்தி வரேன் பாஸ்டர். என் படிப்பில் ஒரு ஷேக்கு, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு ஷேக் வருது பாஸ்டர். இப்படி பலவிதமான அசைவுகள் இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா உங்கள் எதிராளியாக பிசாசானவன் இல்லையா உங்களை அசைப்பதற்காக பல திட்டங்களை, பல காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். புரியுதா? ஆனாலும் உங்களை அழைத்தவர், உங்களை தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்ட தெய்வம் சொல்றாரு, நான் உன் வலது பார்சத்திலே இருக்கிறேன், நீ அசைக்கப்படுவதில்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதனால நான் சொல்றேன், எங்க போனாலும் ஆண்டவரை முன்வைத்து போங்க. ஆமா, வெளியே போறியா ஜெபம் போ, ஸ்கூலுக்கு போறியா ஜெபம் போ, எக்ஸாமுக்கு போறியா ஜெபம் போ, இல்லையா வேலைக்கு போறியா ஜெபம் போ. ஏன்? அது இந்த வார்த்தையுடைய இது. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் காலையில ஜெபம் பண்ணுவேன். ஆனா இந்த சர்ச்சுக்கு உள்ள வரும்போது, ஏசப்பா பிரசங்கத்துக்கு போற ஆண்டவரே, என்ன பாடணும், என்ன பேசணும், என்ன சொல்லணும், இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுன்னு சொல்லிட்டு தான் வருவேன். அங்க உள்ள ஒரு பாட்டு பாடணும் யோசிப்பேன், இங்க வந்தா வேற பாட்டு பாடுவேன். காரணம் அவருடைய ஜெபம் வந்தோடனே அவருக்கு தெரியும் என்ன செய்யணும், என்ன பாடணும். புரியுதா? அப்ப இந்த மாதத்துல, இந்த மாசம்ல உன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை எப்போதும் உன் முன்பாக வைத்துக்கொள். உன் வாலிபம் அசைக்கப்படாது, உன் எதிர்கால வாழ்க்கை அசைக்கப்படாது, உன் குடும்பங்கள் அசைக்கப்படாது, உன் பிள்ளைகள் அசைக்கப்பட மாட்டார்கள், உன்னுடைய பொருளாதாரம் அசைக்கப்படாது, உன் வேலை அசைக்கப்படாது. ஏன்? கர்த்தரை முன்பாக வச்சிருக்கிறேன், ஆண்டவரை முன்னாடி வச்சிருக்கிறேன். அவர் எப்போது என் வலது பாசத்தில், அது ஒரு நம்பிக்கை. ஆமென். அவ பாருங்க, உங்க வாழ்க்கை அசைக்கப்படுவதற்கு தேவன் இடம் கொடுக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு 40-45 வருஷம் ஆகிறது இல்லையா? என்னை அசைப்பதற்கு பல விதத்தில் சத்துரு போராடினாலும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தைப்படி கர்த்தர் என்னை காத்து கொண்டார். ஆமா, இனிமேலும் காப்பார். ஆமென். அப்போ கர்த்தரை முன்பாக வைக்க வேண்டும். அப்படி ஆண்டவரை முன்பாக வைத்த ஒரு சில பேருடைய வெற்றி வாழ்க்கையை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதல் காரியம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 18:22. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் பல அசைவுகளை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் என்று சொல்ற அளவுக்கு அவன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சார். ஆமா சொல்லுங்களேன். ஏன்? என்ன காரணம்?
அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தான். அப்போது அந்த புருஷன்லாம் விடுவிடம் போயிட்டாங்க. ஆனா ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாகவே நின்று கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? ஆபிரகாமே, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இங்க சொல்றாரு, அப்போஸ்தலர் புக்ல வா. இங்க போன்னு சொல்லுவாரு, அங்க வான்னு சொல்லுவாரு. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். வா என்றார், வா என்றார். அப்படி சொன்ன உடனே பாருங்க, கீழ்ப்படிந்து தேசத்தை விட்டுட்டான் இல்லையா? தகப்பன் விட்டு விட்டாச்சு, அப்புறம் உன் தேசத்தையும் இனத்தை விட்டாச்சு, தகப்பன் வீட்டை விட்டாச்சு இல்லையா? ஆமா, தேவனை நம்பி அவன் புறப்பட ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் ஒரு தகப்பனாக தேவன் மாற்றினார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அசைக்கப்படுவதற்கு இன்னொரு ஒரு காரியம் விசுவாச குறைவுதான். விசுவாச குறைவுதான் இல்லையா? ஆண்டவர் எத்தனையோ முறை நம்மோடு விசுவாசத்தை குறித்து, நம்பிக்கை குறித்து நம்மோடு பேசினாலும் கவனிங்கள், அந்த விசுவாச குறைவு இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்? சீஷர்கள் வாழ்க்கையில கூட அந்த விசுவாச குறைவு இருந்தது. ஒரு முறை சீஷர்கிட்ட ஒரு வியாதி பிடிச்சவனை கொண்டு வராங்க. அதே மத்தேயு எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அவங்களால அந்த பிசாசை விரட்ட முடியல. அப்ப இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்க. இயேசு விரட்டிட்டாரு. சீஷர்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம். ஆண்டவரே, எங்களால் ஏன் ஆண்டவரே இந்த பிசாசை விரட்ட முடியல? இயேசு, உங்க அபிசுவாசம் தான், உங்க அபிசுவாசம் தான். அப்ப இந்த வகையான ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறு எபத்தினாலும் போகாது என்று ஆண்டவர் சொன்னாங்க. அதை அவங்களாம் பிடிச்சு கொண்டாங்க. அப்ப கவனிங்க, சீஷர்கள் வாழ்க்கையில விசுவாச குறைவு. காரணம் கவனிங்க, இந்த விசுவாசம் தான் நம்மளை முந்தி தள்ளுவது. அதெல்லாம் சொன்னாரு, விசுவாசம் இல்லாமல் நீங்கள் தேவனுக்கு பிரியமா இருப்பதே கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன் தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவரை தேடுகிற மக்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நீ விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த 4ஆம் மாசம் 6ஆம் தேதி கோயிலுக்கு வந்திருக்கீங்க, தேவனை துதிச்சீங்க, ஆராதனை பண்ணுங்க, காணிக்கை கொடுத்தீங்க. நோக்கம் என்ன? அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் பலன் அளிப்பார். எத்தனை நம்புறீங்க? இப்போ அந்த அம்மா சொன்னாங்கல்ல, பாஸ்டர் என்ன கொடுத்தாங்க, அது தடவி ஜோம் பண்ண இல்லையா? ஸ்தோத்திரம். 2 வருஷமா இருந்த பிரச்சனை என்னை விட்டு விலகினது. காரணம் என்ன? விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். புரியுதா? இந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில கட்டாயம் இருக்கணுங்க. அதுதான் இயேசு சொன்னாரு, எப்பா ரொம்பலாம் இல்லை, கடுகு அளவு உனக்குள்ள இருந்தா போதும். கடுகு அளவு விசுவாசம் உனக்குள்ள இருந்தா போதும். இந்த மலையை பார்த்து போன்னு சொன்னா அது போயிடுன்னு சொன்னார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விசுவாசம் நம்ம பார்க்கலாம். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8 கொஞ்சம் நம்ம வாசிக்கலாம். கவனிங்க, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்தான். ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்போ விசுவாசத்துக்கு ஒரு வழி என்னன்னா கீழ்ப்படிதல். புரியுதா? கவனிங்க, ஆண்டவர் வான் சொல்லிட்டாரு. அவனும் தேசத்தை விட்டாச்சு, ஜனத்தை விட்டாச்சு இல்லையா? விட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். உங்க வாழ்க்கையில விசுவாச குறைவு வருவதற்கு காரணமே இந்த கீழ்ப்படியாம தான். கீழ்ப்படிதல் இருக்குமானால் உங்கள் விசுவாசம் பெருகும். ஆமென் சொல்லுங்க. இப்போ நாங்க சில சமயம் சொல்றேன், ஏமா வாய் திறந்து பாடு, அது ஒரு விசுவாசம். ஏமா கைத்தட்டு, அது ஒரு விசுவாசம்
இல்லையா? ஏமா கண்ணை மூடு, அது ஒரு விசுவாசம். ஏமா முட்டி போடு, அது ஒரு விசுவாசம். ஆமா தரையில் வந்து உட்காரு, அது ஒரு விசுவாசம். இதுக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படியும் போது நீங்க விசுவாசத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த கீழ்ப்படிதல் இல்லாதபடினாலதான் அவங்க விசுவாசம் பாருங்க தடுமாறுகிறது. புரியுதா? புரியுதா? இப்போ சண்டே ஆனா கோயில் வான்னு சொல்லுவோம். ஆனா ஃபர்ஸ்ட் சண்டே பாருங்க இல்லையா, திரளான ஜனங்கள் வருவார்கள். அடுத்த சண்டே பாருங்க என்ன ஆகும்? கழுத தேஞ்சி கட்டெரும்பா மாறிச்சான். எல்லா வாரமும் இயேசு வரார் கோயிலுக்கு. எல்லா வாரமும் உன்னை சந்திக்க விரும்புகிறார் இல்லையா? ஸ்தோத்திரம் இல்லையா? எல்லா வாரமும் நம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த இல்லையா? நான் இன்னைக்கு நான் சங்கீத புக்கை வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். எடுங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 47. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக ஆர்ப்பரியுங்கள், உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். கைத்தட்டி ஆர்ப்பரியும் சொல்லிட்டு கீழே அவர் சொல்றாரு, அவர் உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவர். அங்கதான் ரெவரண்ட் போட்டிருக்கோம். பயங்கரமானவர். அவருக்கு முன்னாடி என்ன பண்ணுமா? கைத்தட்டி அவரை ஆர்ப்பரிக்கணுமா? பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். யாரு? யாரு? நம்முடைய ஆண்டவர். அப்ப அவருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? கை கொட்டி, கை தட்டி அல்ல, கை கொட்டு. கை தட்டுறது என்ன? கை தட்டி பாடி. கை கொட்டுது என்ன? கை கொட்டு, கை தட்டு, கை கொட்டு, எல்லாம் ஒண்ணு. இங்க சொல்றாரு கை கொட்டு, கை தட்டு. ஏன்? உன் ஆண்டவர் யார் தெரியுமா? பயங்கரமானவர், உன்னதமானவர், பூமி எங்கும் அவர்தான் ராஜா. அப்புறம் சொல்றாரு, வாசிங்க. ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்து அளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் எழும்பினார். தேவனை போற்றி பாடுங்கள், போற்றி பாடுங்கள், பாடுங்கள், போற்றி பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். ஏன் 2 முறை சொல்றாரு? நீ பாட மாட்டேன்னு அவங்க நல்லாவே தெரியும். நாங்க கத்தி 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 எங்களுக்கு தண்ணி தான் வந்து போடுமா தர. நீ ஏன் கொஞ்சம் திறந்தா என்ன? உன் திருவாயை திறந்தா என்ன? இங்க வந்து உங்களுக்காக இவ்வளோ செலவு பண்ணி அந்த ஆளு டப்பு டப்பு நம்மளாம் அடிச்சியாவது பாட்டை போடுறோம். அவரை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். ஏன்? இதெல்லாம் கீழ்ப்படிதல். அப்போ விசுவாசம் பெருகும். ஏன்னா நீ பாடுற பாட்டு உன் காதுக்குள்ள போய் உன் இதயத்துல போய் என்ன பண்ணும்? பதிவாயிடும். அதுதான் உன்னை பாடு பாடுன்றது. போற்றி துதிப்போம் என் தேவனை, போற்றி துதி. எனக்குலாம் டான்ஸ் ஆடுன்னு கால் துடிக்குது. நான் ஆடுவேன், நீ பாடு. உண்மை சொல்றேங்க, பாட்டு பாடும்போது என் கை கால் அப்படியே துடிக்குது டான்ஸ் ஆடணும்னு. ஆனா உனக்கு அப்போ உனக்கு எப்படி விசுவாசம் பெருகும்? எதுக்கு அவர் பாட சொல்றாரு இல்லையா? எதுக்கு வாயை விரிவா திறக்க சொல்றாரு? உன் விசுவாசத்தை பெருக வைக்கணும். கீழ்ப்படியும். தொடர்ந்து வாசிமா. நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். யார போற்றி பாடுற? ராஜாவை. யார போற்றி பாடுற? ராஜாவை. அவர் போற்றி பாடுனா நீ வெறுங்கைய போகும்போது பாடுவது நம்ம அவருக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை.
உங்க அன்புக்கு. என்னையாப்பா நல்லவன்னு சொல்ற? யாரு? அவர் கேட்பார், நீர் நல்லவர். சில பேர் வந்து ஏமாத்தவங்கள, பாஸ்டர் உங்களை மாதிரி ஒரு பாஸ்டர் நான் பார்த்ததே இல்லை. அட பாவி, இதெல்லாம் ஏதோ என்கிட்ட 5 பைசா 10 பைசா வாங்குறதுக்காக. பாஸ்டர் போன வாரம் சான்ஸே இல்லை பாஸ்டர். அவன் என்ன, சரி வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன பண்ணும், பத்திரம் வச்சு டீ சாப்பிட்டு போ. ஏன்னா என்ன பண்ணிட்டான், ஐஸ் வச்சிட்டான். பாஸ்டர் சான்ஸே இல்லை பாஸ்டர், நீங்களாம் நாங்க பெற்ற பெரிய பாக்கியம். அவன் சொன்ன டக்குனு பத்திர, எனக்கே இவ்வளவு தூரம் வருதுன்னா நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் சாந்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதுருகும் தெய்வமே ஏசையா. அடியா ருசிச்சு, மனதுருகும் தெய்வமே. இதான் இம்ப்ரெஷன். நீ அப்படியா பாடுற? என்னமோ இஞ்சி துண்டு வீட்டில் வரும்போது இஞ்சி துண்டு வந்து குரங்கு மாதிரி இல்லை, இஞ்சி துண்டு வந்து குரங்கு மாதிரி. இஞ்சி துண்ட குரங்கு அப்படிதான் முடிக்கும். சோ சர்ச்சை வந்தா ஃப்ரீ பண்ணிக்கணும். யார பாடுற? என்னை படைச்சவர், என்னை உருவாக்கினவர், என்னை ரட்சித்தவர், எனக்கா யாவையும் செய்து முடிக்கிறவர். அவரை பாடுறேன், அவரை துதிக்கிறேன், அவரை ஆராதிக்கிறேன் இல்லையா, அவரை மகிமைப்படுத்துறேன். புரிஞ்சுட்டீங்க? இதெல்லாம் தாங்க கீழ். இப்போ விசுவாசம் பெருகும், விசுவாசம் பெருகும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். என்ன அருமையான வார்த்தை இல்லையா? நீ எப்படி பாடுற? சுக்கு கைசாயும் குடிச்ச மாதிரி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம். ஏமா இப்படி என்ன பரவாயில்ல, கொஞ்சம் என்ன பரவாயில்ல. நீ நான் சிலையா உன் நடுக்கலை நிக்க வச்சிருக்காங்க, கல்லா நீ கல்லா. அப்புறம் எப்படி இருக்கணும்? ஆனந்த அப்படி வாயில ஆனந்தம் அப்படி சத்தம் வந்துடணும் இல்லையா? இதாங்க கீழ்ப்படிதல் இல்லையா? எதையோ ஒன்று பறிகுத்துட்ட மாதிரி இல்லையா, தோத்துறோம் கப்பலே கவுந்து விட்ட மாதிரி. எந்த கப்பல் கவுந்தாலும் கத்தை நிமித்தி விட்டுருவாரு. நீ அவரை போற்றி பாடு, துதிச்சு பாடு, சத்தமா பாடு, கை கொட்டி பாடு, ஆமா நடனத்தோடு பாடு. வந்தா அப்படியே சுத்து, இப்படி 4 சுத்து, அப்படி 4 சுத்து சுத்து. சோ இதாங்க கீழ்ப்படிதல். 150 சொல்றாரு, நடனத்தோடு பாடுங்க. நீங்களா கொஞ்சம் தாண்டி எத்திய பழம் போயிட்டீங்கன்னா இல்லையா, கோயில்ல பாருங்க ஒரே நடனம் தான். நம்மளாவது நல்ல சேரீ கட்டி இருக்கோம், அது ஒன்றும் சேரீ கட்டாதுங்க இல்லையா. சின்ன ஒரு பாடி, சின்ன ஒரு டவுசரை போட்டுன்னு அதுக்கு பாட்டு டான்ஸ் ஆடி கிடக்கும். பொம்பளை ஆம்பளை அப்படியே என்ன பண்ணுவோம், டான்ஸ் ஆடுவான் பாருங்க. சோ ஏன் அவங்களாம் நல்லா இருக்கிறானா தான் காரணம். புரியுதா? ஆபிரகாம் தன் போகும் இடம், ஆனா நீ போற இடம் தெரியல. நீ எங்க போறன்னு தெரியுமா? ஹலோ, நீ எங்க போவ? நீ எங்க? வீட்டுக்கு போவோம் பாஸ்டர், வேலைக்கு போவோம் பாஸ்டர், சர்ச்சை வரும் பாஸ்டர், கட்சியில் பரலோகத்துக்கு போயிட்டோம் பாஸ்டர். உனக்காவது போகிற இடம் இன்னதுன்னு தெரியும், ஆனா ஆபிரகாமுக்கு போற இடம் இன்னதுன்னே தெரியாது. ஆனா விசுவாசத்தோடு கூட ஸ்டெப் வச்சான். ரைட்? ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் நடத்துவார் இல்லையா? அவர் என் கைடர், அவர் நடத்துவார் இல்லையா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல என் கண் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கீழ்ப்படிந்து நடந்தான், கீழ்ப்படிந்தான். அடுத்த வசனம் வாசிமா, எபிரேயர் 11.
அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து, கவனிங்க எப்படி சஞ்சரிச்சானா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல ஒரு பரதேசியை போல என்ன பண்ணானா தங்கினான். அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஆ. ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். கவனிங்க, ஆபிரகாம் ஏன் விசுவாச தகப்பன் சொல்லி நம்ம அழைக்கிறோன்னா, தேவன் அழைச்சாரு இல்லையா, வாக்கு பண்ணியிருக்கிறாரு இல்லையா. அந்த 12 பார்த்தீங்கன்னா 7 வாக்குத்தத்தம் கொடுப்பார் ஆண்டவனுக்கு. 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி 7 ஆசீர்வாதம். நீ உன் தேசத்தையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது கண்டிஷன். அடுத்து நெக்ஸ்ட், நான் உன்னை பெரிய ஒண்ணு இல்ல, ஜாதியாக்கி நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பெருமைப்படுத்துவேன், நீ நீ ஆசீர்வாதமாய் ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்தது, உன்னை உன்னை ஆசீர்வதிக்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை உன்னை சபிக்கிறவரை சபிக்கிறவரை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் இந்த ஆசீர்வதிக்கப்படும் 7 என்றார். வாக்குத்தத்தங்கள் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இவர் எப்படி வாழ்ந்தாரா, பரதேசிய போல இல்லையா, சஞ்சரித்து கூடாரங்களிலே. ஏன் ஏன் இதுதான் விசுவாசம். கவனிங்க, நீங்க கோயிலுக்கு வந்த உடனே அப்படியே தேவன் கூடாரத்தை தொந்து தொப்பு தொப்பு தொப்புன்னு போடுவான்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, உன் விசுவாச வாழ்க்கையை பார்ப்பார் ஆண்டவர். உபத்திரமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ உயர்வோ தாழ்வோ எதுவும் என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது என்று நீங்கள் விசுவாசித்து இல்லையா அவரை பின்பற்றி நீங்க நடக்கும் போது பாருங்க, அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். ஆமென். ஆசீர்வாதம் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும், கிருபைகள் உண்டாகும். கவனிங்க, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருந்தாலும் பாருங்க, ஆபிரகாம் அதை விசுவாசித்து அவன் கிருபையாய் கீழ்ப்படிந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலேயே ஒரு பரதேசியை போல இல்லையா கூடாரங்களிலே அவன் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுது. அப்புறம் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு. எங்க இருக்கு? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரம் அவன் காத்திருக்கிறான். புரியுதா? நமக்கு ஒரு அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரம் இருக்கா? எங்க இருக்கு? விசுவாச கண்களை பார்க்கிறோம் பாருங்க. அப்புறம் விசுவாசத்தினாலே காத்திருக்கணும் சொல்றோம் இல்லையா? கவனிங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பழைய பலன் அடைவார்கள். புது பலனா? தோத்திரம். செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஓடினாலும். ஏன் நீங்க ஜெபத்துக்கு வாங்க, உபவாச ஜெபத்துக்கு வாங்க, அதுக்கு வாங்க, ஏன் சொல்றோம்? ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற நிமிடங்கள் நேரங்கள் உனக்கு வீணாக போகாதுங்க. அவன் காத்திருக்கிறான் பாருங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினாள். ஆமென். கவனிங்க, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் அப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை இருக்கணும். ஆமா, புரியுதா? பாருங்க, சாராளுக்கும் அந்த விசுவாசத்தின் ஆவியானவர் கிரியை செய்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை உண்மை உள்ளவர் என்று நம்புறீங்க? உண்மைன்னு ஒன்று இருந்தா பொய்ன்னு ஒன்று இருக்கும், ஒரிஜினல் ஒன்று இருக்குது, நிறைய ஜெராக்ஸ் இருக்குது. நிறைய ஜெராக்ஸ் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? ஆனா சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. என்ன வாக்குத்தம் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம், கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள்ள ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை புருஷனும் பொண்டாட்டியும் விசுவாசிக்கிறோம். கை தட்டு பாரு. சொன்னாரா இல்லையா? இப்போதான் வாப்பா, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன். 2ஆம் வசனம் போடுங்கம்மா. ஹலோ, 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. எப்படி? ஒண்ணுமே இல்லையே, எப்படி பெரிய ஜாதி? தான் விசுவாசம். புருஷனும் பொண்டாட்டி நம்புது பாரு. சில வீட்டில் புருஷன் நம்புவான், பொண்டாட்டி நம்பாது.
பொண்டாட்டி நம்ம புருஷன் நம்ப மாட்டான். ஆனா இந்த குடும்பத்துல பாருங்க, புருஷனும் பொண்டாட்டியும் அந்த தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தமான வசனங்களை விசுவாசிக்க. அதாயா தகப்பன், அவன் ஆவிக்குரிய தகப்பன். ஏன்? அவன் தெய்வத்துக்கு முன்பாய் நிக்கிறபடினாலே கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். அவனுடைய கீழ்ப்படுதலை அவர் உறுதிப்படுத்துகிறார். சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இதுவரைக்கும் குழந்தை இல்லை, ஆனா சொல்றாரு பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இதெல்லாம் தேவன் வாக்குத்தத்தம். கவனிங்க, சாராலும் அதை விசுவாசித்து இல்லையா உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து, கர்ப்பம் தரிப்பதற்கு பலன் அடைந்தால் கைத்தட்டு பார்க்கலாம். அப்ப ஏன் நம்ம ஆண்டவர் முன்னாடி வைக்கணும்? அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்க போகிறவர். புரியுதா? அதனால்தான் அவன் தெய்வத்துக்கு முன்பாகவே நின்று கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. தெய்வத்துக்கு முன்பாக நிற்கிற எந்த மனுஷனையும் எந்த மனுஷியும் தேவன் ஒரு நாளும் மறக்க மாட்டார். நீ தெய்வத்துக்கு முன்பாக நிற்காம நீங்க வேற யாருக்கு முன்னாடி நின்னாலும் சரி, நீ வெட்கப்பட்டு போயிடுவே. நீ வெட்கப்பட்டு போயிடுவே. தெய்வத்துக்கு முன்பாக நில்லு. ஆமா, காலை தோறும் இல்லையா அவருக்கு முன்பாக நில்லு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தெய்வத்துக்கு முன்பாக நில்லு. தேவனுடைய வார்த்தையை படி, தேவனுடைய வார்த்தையை விசுவாசி. ஹல்லேலூயா. அப்போ இந்த சாராவுடைய விசுவாசம் கொழுந்து விட்டு எரிய. என்ன காரணம்? தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை ரெண்டு பேருமே விசுவாசித்து இல்லையா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிமா. நீ இதே கதை முடிச்சு. வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றாள். கை தட்டுங்க பார்க்கலாம். இதுதான் விசுவாசம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற யாரானாலும் சரி, எத்தனை வயதானாலும் சரி, எத்தனை காலமானாலும் சரி, தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் நீ சாகவே மாட்ட. நல்ல ஜோல கை. நீ சாக மாட்ட. நான் சொல்லிட்டேன் போ. ஏமன் உன்னை எட்டி கூட பார்க்க முடியாது. ஏமன் உன்னை எட்டி பார்க்க முடியாது. ஏன்னா தேவ ஊழியக்காரனாக நான் தேவ சமூகத்திலே தேவனுடைய ஆவியிலே நிறைந்து உனக்கு சொல்லுகிறேன். அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடுவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆமா, ஆண்டவரை விசுவாசிங்க. கர்த்தர் முன்பா நில்லுங்க. உங்க விசுவாச வாழ்க்கையை தேவன் அனல் மூட்டுவார். பைபிள் சொல்லுது இல்லையா, அவன் சரீரம் செத்து போச்சு, சாராவுடைய கற்பம் செத்து போனதை அவன் எண்ணவே இல்லை. ஏன்? தெய்வத்து முன்பாய் நிற்கிறவனுடைய விசுவாசம் எந்த சூழ்நிலையும் குறையாது. அவன் குறையில பாருங்க. ரோம 4ஆம் அதிகாரத்தில், ஏன்னா நம்ம ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஒரு ஆண்டவர். இல்லாதவைகளை இருக்கிற மாதிரி அழைக்கிறவர். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. கவனிங்க, விசுவாசத்திலே ஏன் பலவீனமாய் இல்ல? தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன். ஆமா சொல்லுங்க. தெய்வத்துக்கு முன்பாய் நிற்கிற உன் விசுவாசம் பலவீனமே வராது. நாளுக்கு நாள் உன் விசுவாசம் பலப்படும். உன் விசுவாசத்துல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஆமா சொல்லுங்க. ஆமா ஸ்தோத்திரம். யோபு விசுவாசம் பாருங்க, அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருந்தது. அவர் என்ன கொன்னுட்டாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன். ஆமா, என்ன விசுவாசம். என்ன சொல்ல வரேன் தெரியுமா? அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் என்னவே இல்லை. நமக்கு நம்ம கவனிங்க, நிறைய ஆண்களுக்கு ஏன் முடி கொட்டி போகுதுன்னா ரொம்ப யோசனை பண்ணாதீங்க. கர்த்தர் மேல பாரத்தை வச்சுது. நீ யோசனை பண்ணி என்ன நடக்க போகுது இல்லையா? என்னப்பா ரொம்ப யோசனை பாஸ்டர், ரொம்ப யோசனை பண்ணாதப்பா, இருக்க முடியலாம் கொட்டிடும். அவன் எண்ணவே இல்லை பாருங்க. 100 வயசுல கூட அவன் எண்ணல, தோல்வி எண்ணவே இல்லை. ஆமா, 100 வயசானா கூட அவன் தோல்வி எண்ணவே இல்லை. ஏன்னா வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவரப்பா.
150 வயசானா கூட அவர் எனக்கு என்ன பண்ணுவாரு, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அப்படி உன் விசுவாசம் என்ன பண்ணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். புரியுதா? எண்ணாம இருந்தா அப்புறம் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படக்கூடாது. கவனி, ஆண்டவருக்கு முன்பாக நீ நிக்கிறீங்க, ஒரு நாள் உன் சந்தேகம் வராது. எத்தனை பேர் சந்தேக புத்தி இருக்கு? சந்தேக புத்தி நிறைய இருக்கு பாஸ்டர். அந்த எங்க வீட்டுக்காரர் லேட்டா வந்தா கூட நான் கொஞ்சம் சந்தேகப்படும் பாஸ்டர். எங்க தம்பி லேட்டா வந்தான், அண்ணன் லேட்டா வந்தா, அப்பா லேட்டா வந்தா. சந்தேகப்படாத, வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படாத. நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி, நடக்குமா நடக்காதா, நடக்குமா, சுகமாமா சுகமாவாதா, நான் இருப்பனா இருக்க மாட்டேனா? தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அப்படி வருகை தாமதிக்க மாட்டார். ஆமா, புரிஞ்சிட்டா? புரியுதா? இப்படி பிசாசு சந்தேகத்தை உண்டாக்குவான். சந்தேகப்படாத, எதிலுமே சந்தேகப்படாத. தேவனுடைய வார்த்தை இருக்கு, வாக்கு இருக்கு, அதை நம்பு. அவன் சந்தேகப்படாமல், வாக்கு தத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் யார்? இருக்கிறார் அவரே என்று. வல்லவர். யாரு? நம்ம ஆண்டவர். யாரு வல்லவர்? என்ன? ஆல்மைட்டி, எதையும் செய்ய முடியும் உன் தேவன் இல்லையா? இன்னார் என்று அவன் பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். உனக்கு தெரியுமா நீ விசுவாசிக்கிற ஆண்டு யாருன்னு? யாரு 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 யாருங்க? நல்ல நல்ல வாய்த்தான் சொல்ல, பைபிளுங்கம்மா. அதனால தான் நான் முன்னாடி உட்கார மாட்டேன் பாஸ்டர். நீ என்னையே நோட் பண்ணிருப்பேன். உன்னை எப்படியாவது தூக்கி விட்டணும் என் ஆசை. ஹல்லேலூயா. உங்களை தெய்வத்தோடு ஜாயின் பண்ணி விட்டுணும். எங்களுக்கெல்லாம் இப்படி சொல்றது ஆள் இல்லை. அதான் சொல்றேன், உனக்கு முன்னாடி உட்கார வச்சு திட்டி திட்டி உனக்கு நான் என்ன பண்றேன், பிரசவம் பண்றேன். புரியுதா? அப்ப என்னன்னா, ஏன் ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனானான்? அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நின்று, கர்த்தரும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. புரியுதா? கர்த்தரும். அப்போ நீங்க கர்த்தர் முன்பாக நிக்கிறன்னு அர்த்தம், கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நீங்கள் செயல்படுறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புறீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்க, கர்த்தருடைய வார்த்தை நம்பி காத்திருக்கீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நடக்கிறீங்க. அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் மாத்திரமல்ல, நரகத்திலையும் அவர்தான் இல்லையா தகப்பனா இருக்கிறார். வேற யாருக்கும் அந்த பாக்கியம் இல்லை. ஆபிரகாம் மாத்திரம்தான் நரகத்திலும் அவருக்கு ஒரு 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 போஸ்டிங், பூலோகத்திலும் அவருக்கு ஒரு போஸ்டிங். ஆபிரகாமிலும் பெரியவர். இயேசுவோட நான் ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமிலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார். புரியுதா? புரியுதா? அப்போ நீங்க கர்த்தருக்கு முன்பாக நீங்க நிற்கும் போது, நீங்களும் இந்த நாட்களிலே விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாக, மற்றவர்களுக்கு தகப்பனாக இல்லையா, விசுவாசத்திலே தகப்பனாக. ஆமென். உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் ஆபிரகாம் சீமானா இருந்தான். 13:1 நினைக்கிறேன். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். இது எதுல வருது? விசுவாசம் தான் வருது. எப்ப நீ சீமானா ஆவ? 24:1 சொல்றாரு. அவன் வேலைக்காரன் சொல்றான்,
ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்திருந்தார். கைதட்டு. என்ன காரணம்? விசுவாசத்திலே அவன் வல்லவனானான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் விசுவாசத்திலே கீழ்ப்படிந்தான். அவன் விசுவாசத்திலே இல்லையா ஒரு பரதேசி போல அவன் கூடாரத்திலே வசித்துக் கொண்டிருந்தான். ஆமா சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அதில் நடக்க ஆரம்பித்தான். புரியுதா? எல்லாத்துக்கும் மேலாக பரிந்து மன்றாடி செபிக்கிற ஒரு செப வீரனாக இருந்தான். மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாகவே நின்று கொண்டிருந்தான். இந்த மாசம் நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையிலும் அந்த விசுவாசத்தின் ஆவியானவர் இல்லையா உங்களை பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஏன்னா அடுத்த பாயிண்ட் போயிட்டா லேட் ஆகிடும். திருவிந்து இருக்கு இல்லையா, நம்மள எழுந்து நிற்கலாம். சொல்லுங்க, விசுவாசிகளின் தகப்பனா இருந்தானா என்ன நடந்துச்சு அவனுக்கு? சொல்லுங்க. 100 வயதிலும் வாக்குதத்தம் நிறைவேறினது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உள்ள சீமானாய் மாறினான். விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாறினான் இல்லையா? ஸ்தோத்திரம். தன் சரீரம் செத்து போனதையும் எண்ணாமலே இருந்தான். ஏன்? வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினான். இந்த மாதமும் நீங்க போய் அதை வாசிங்க, தியானம் பண்ணுங்க இல்லையா? ஆபிரகாமுக்கு தேவன் இல்லையா என்னென்ன ஆசீர்வாதங்களை தந்தாரோ, நன்மைகளை கொடுத்தாரோ, அத்தனையும் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் கவனிங்க, ஒவ்வொரு நாளும் தேவன் முன்பாக நில்லுங்க. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உன்னையும் உன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உனக்கு உண்டான யாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆமென். கரங்களை உயர்த்துவோமா? கர்த்தர் நல்லவர். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்தான். சகோதரனே, சகோதரியே, தீர்மானம் எடு. நீ தேவனுக்கு முன்பாக நிற்காம நீ நீ உலகத்துக்கு முன்பாக வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இல்லையா, வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சொந்தக்காரன் முக்கியத்துவம் கொடுத்து நீ ஆண்டவரை பின்னுக்கு தள்ளிட்டினா அது கஷ்டம். ஃபர்ஸ்ட் காடு தான். முதலாவது தேவ ராஜ்யம், அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க. இந்த 4ஆம் மாசத்துல ஆண்டவரே ஃபர்ஸ்ட் உமக்கு தான் ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் உமக்கு தான் ஆண்டவரே இல்லையா? அப்புறம் தான் இல்லையா என் சொந்தம், பந்தம், இனம், ஜனம் எல்லாமே அப்புறம் தான் ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஆண்டவரே எனக்கு. ஆமென். அப்படி தீர்மானம் எடுத்து செயல்படுங்க. சொல்றேன், இந்த மாதத்துல அந்த ஆபிரகாமின் தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பார், உன்னையும் உயர்த்துவார், உன் பொருளாதாரத்தில் பெருக்கம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உனக்கு நீடித்த ஆயுசு நாட்கள் உண்டாகும். வயதானாலும் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமா ஆமா. கர்த்தர் உன் வீட்டை தேடி வருவார், முகமுகமாய் பேசுவார். சிநேகிதன் ஆபிரகாம், சிநேகிதன். அப்படிலாம் நீங்க மாறிடுவீங்க. ஒரே காரியம் என்ன? ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்றான். கை உயர்த்தி, கை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஆபிரகாமை போல நான் உமக்கு முன்பாகவே நிற்கணும் ஆண்டவரே. நான் அசைக்கப்பட மாட்டேன் ஆண்டவரே. ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினீர், நரகத்திலும் அவரை கனப்படுத்தியிருக்கிறீர். அவருடைய பெயரை உம்முடைய பெயரோடு இணைத்துக் கொண்டீர். அவரை இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு முன்மாதிரியாய் வைத்திருக்கிறீர்.
இந்த உலகம் எங்கிலும் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் என்று ஒரு பெரிய ஒரு பெயரை சொல்லி இருக்கிறீர். உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். நாங்களும் இன்று முதல் தீர்மானிக்கிறோம், உமக்கு முன்பாக நிற்போம். உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கும் வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேறுவதை உங்கள் கண்கள் காணும். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதை உன் கண்கள் காணும். எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவர் தன் இருதயத்தின் பாரத்தை தாம் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைக்காமல் சொன்னார். ஆண்டவர், நீங்கள் தெய்வத்துக்கு முன்பாய் நிற்கும் போது உங்களுக்கு செய்ய போவதை கர்த்தர் உன்னோடு பகிர்ந்து கொள்வார். உன் குடும்பத்துக்கு செய்ய போவதை, உன் பிள்ளைகளுக்கு செய்ய போவதை கர்த்தர் உன்னோடு தெளிவா பேசுவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து அவரை துதிங்க, போற்றுங்கள், கை கொட்டுங்கள், மகிமைப்படுத்துங்கள், ராஜாவை மகிமைப்படுத்துங்கள். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி. 4வது மாசத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உம்முடைய அன்பை விளங்க பண்ணின தெய்வக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து எங்களுக்காய் மரித்ததினால் எங்கள் மேல் வைத்த அன்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 4வது மாசமும் உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் இந்த அன்புக்கு எங்களை பாத்திரவான்களாய் மாற்றும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் குடும்பம், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். என் வேலைகள், வியாபாரம், தொழில் ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லாவற்றிலும் உடைய கிருபை இருக்கும்படி ஆட்சிக்கிறேன் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். கீழே இருக்கிறவர்கள், மேலே இருக்கிறவர்கள், மேலே 3வது மாடியில் இருக்கிற எல்லார் மேலும் உடைய கிருபையின் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. இப்போதே நீ உடைய கரத்தை நீட்டி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். எல்லா தீமைக்கும், எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரை எப்போது என் முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனது வலது பார்சத்திலே இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது என்ற வார்த்தைப்படி இந்த பிள்ளைகள் எந்த விதத்திலும் உலகமோ மாமிசமோ பிசாசினாலே அசைக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே நிறையவர்களை காத்துக்கொள்ளும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். புறப்பட்டு போகிறார்கள், தூதரை கூட அனுப்புங்க. சுகபத்திரமான பிறந்த வாய்க்க பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதும் கர்த்தரை எப்போதும் முன்பாக வைத்து நடக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அப்படி வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள், அன்பு பாராட்டிக் கொள்ளுங்கள்.